இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே எஜுகேஷனல் அண்ட் சேஃப்டி அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே இது யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒருத்தவங்களுடைய எக்ஸாக்ட் லைவ் லொகேஷன் எப்படி நம்ம மொபைலில் லைவாக பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுடைய டாட்டரோ இல்லை உங்களோட ஒய்ஃபோ வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக ஒர்க்குக்கு போயிட்டு ரிட்டன் சேஃபாக வராங்களா அப்படிங்கிறத வந்து உங்களுடைய மொபைல்லேருந்தே நீங்கள் பார்த்துக்க முடியும். அதாவது உங்கள் டாட்டர் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், மெடிக்கல் இஷ்யூவாக இருக்கலாம். மெடிக்கல் இஷ்யூனால ஒரே இடத்துல 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்காங்கன்னா நீங்கள் உங்களுடைய மொபைலில் இருந்தே பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுடைய ஒய்ஃபு ஒர்க்குக்கு போயிட்டு அன்டைமில் வராங்கன்னா அந்த டைமில் ஒரு இடத்துல 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்காங்க, இல்லை ப்ரைவேட் லொக்கேஷனில் இதை பப்ளிக் லொக்கேஷனை விட்டுட்டு ப்ரைவேட் லொக்கேஷனில் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம், அவங்களுக்கு மெடிக்கல் இஷ்யூ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். ஸோ அந்த இது வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உடனே போயிட்டு அவங்கள ரெஸ்கியூ பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு வந்து ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கும், அவங்க ப்ராப்பராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வராங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஆஃபீஸில் இருந்தே வந்து பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து ஒரே ஒரு கிளிக்கில் உங்கள் மொபைல்லேயே பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். இதை எப்படி உங்களுடைய மொபைலில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ், ஒர்க் ஆகலையா இல்லை பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே இன்ஸ்டால் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல லிங்க் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதும் உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்த உடனே சில பெர்மிஷன்ஸ் மட்டும் கேட்கும். அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாமே அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்த உடனே வந்து உங்களுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து ஷோ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ அவங்களுடைய மொபைல் லொக்கேஷன் பார்க்க முடியும்ட்டு. ஸோ அதை பண்ணுறதுக்கு வந்து அவங்களுடைய மொபைலில் இதே ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணதும் உங்களுடைய மொபைலில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபேமிலின்னு இருக்கும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா கீழே 2 ஆப்ஷன் இருக்கும், கிரியேட் எ சர்க்கிள், ஜாயின் எ சர்க்கிள்ன்ட்டு. ஸோ இதில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஜாயின் எ சர்க்கிள்ன்றது கொடுக்குறேன். ஸோ ஜாயின் எ சர்க்கிள்ன்றது கொடுத்த உடனே வந்து கோடு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய டாட்டருடைய மொபைலை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு சேம் ஃபேமிலின்ற இடத்துல கிளிக் பண்ணுங்கள். அதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கோட் ஜென்ரேட் ஆகிடும். அந்த கோடை எடுத்து உங்களுடைய மொபைல் என்டர் பண்ணிங்கன்னா போதும், 2 மொபைலும் வந்து இப்போ கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய மொபைல் லொக்கேஷனும் உங்களுடைய மொபைலில் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாலும் சரி, ஹாஸ்பிட்டல், ஜிம், இல்லை ஸ்கூல், காலேஜ், இந்த மாதிரி எந்த இடத்துக்கு போனாலுமே உங்களுடைய மொபைலில் அவங்க எங்கே போகிறாங்கன்றதை வந்து லைவாக பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நேற்று எங்கே போயிருந்தாங்க, அதுக்கு முன்ன நாள் எங்கே போயிருந்தாங்க, இல்லை குறிப்பிட்ட டேட்டில் வந்து எந்த இடத்துல எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதில் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் எதுலலாம் லீக் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதை தெரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுடைய இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த ஆப்பில் கீழே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா மேலே டேட்டா பிரீச் அலர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா எதுலலாம் லீக் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். முக்கியமான ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதில் வந்து உடனே பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அப்படி தேவையில்லாத ஆப்ஸ்லாம் இது லீக் ஆகிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னே உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து டீரிஜிஸ்டர் இல்லைன்னா டெலீட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுடைய மொபைல் ஃபோனும் சரி, உங்களுடைய அக்கௌண்ட்டும் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.